வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு வந்து 17ஆம் தேதி திங்கட்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயி மார்க்கெட்டோட குளோசிங் பிரைஸ் வந்து ஓப்பனிங் பிரைஸ் விட அதிகமா இருந்துச்சு. ஸோ அதாவது ஒரு 2 வாரம் கழிச்சு மார்க்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கு ஒரே நாள்ல. அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். ஏன்னா எல்லாருமே என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, அதுவும் இல்லாம மேஜர் ஸ்டாக்ஸ், மிட் கேப் இது எல்லாமே கீழ போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குங்கிற மாரி தான் நம்மளோட எல்லா ப்ரெடிக்ஷனுமே இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் மேல போயிருக்கிறது, அதாவது திங்கட்கிழமை மேல போயிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் நம்ம இத வந்து நான் கரெக்ட்டா ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். எப்படின்னா, நம்மளோட யுஎஸ் மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டி 50 மட்டும் இல்ல, பேங்க் நிஃப்டியும் அதே மாரி தான் கேப் டவுனா ஓப்பன் ஆயி மார்க்கெட் வந்து மேல வரைக்கும் போச்சு. இப்ப நம்ம வந்து நிஃப்டி 50 முன்னாடி நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணலாம்னா, யுஎஸ் மார்க்கெட் எப்படி நேத்து பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு பார்ப்போம். இப்ப யுஎஸ் மார்க்கெட் யூசுவலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 இண்டெக்ஸஸ் இருக்கு. அந்த 3 இண்டெக்ஸுமே ஒரே மாரி தான் பிரைஸ் ஆக்ஷன் மூவ் ஆகும். இப்ப நான் வந்து இந்த 14ஆம் தேதியோட ஒரு இது டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இது வந்து S&P 500. ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த 14ஆம் தேதி நம்ம இந்தியன் டைமோட மிட் நைட்டுக்கு மேல மார்க்கெட் எப்படி மேல ஏறியிருக்கு. ஸோ அதே மாரி இந்தியன் டைம் மிட் நைட்டுக்கு மேல பாருங்க, நம்மளோட டவ் ஜோன்ஸோடது மார்க்கெட் மேல ஏறியிருக்கு. நாஸ்டாக் அதே மாரி மிட் நைட்டுக்கு மேல பாருங்க மேல ஏறியிருக்கு. ஸோ யூசுவலா பிரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம யுஎஸ் மார்க்கெட்ல ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ அப்படின்னா 3 டிஃபரண்ட் இண்டெக்ஸ் S&P 500, டவ் ஜோன்ஸ் அதே மாரி நாஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இது எல்லாமே. ஆனா நேத்த பொறுத்தளவு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் ஆயிருக்கு. என்ன ரொம்ப வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு குளோஸ் ஆயிருக்க ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு குளோஸ் ஆயிருக்க ரேஞ்ச் வந்து ஸோ நம்ம யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஓப்பன் இல்ல. அதாவது 17ஆம் தேதி யுஎஸ்ல மார்க்கெட் ஓப்பன் இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து யுஎஸோட கவர்ன்மென்ட் ஹாலிடே. அப்படிங்கிறனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட பிரெடிக்ஷன் வந்து பிரைஸ் ஆக்ஷன் நம்மனால பெருசா சொல்ல முடியாது. ஆனாலுமே யுஎஸோட நம்மளோட மார்க்கெட் பார்த்தோம்னா, யுஎஸ் மார்க்கெட் ஒரு ஃப்ரெஷ் ஹைய தான் இந்த மாசம் ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு. அதாவது ஜனவரி மாசம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸோட ஹை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஆல் டைம் ஹைல தான் இந்த மாசம் அதுவும் இன்னைக்கோட நான் வந்து இப்ப இன்ட்ராடே தான் கேண்டில் இருக்கு ஒரு டேயும். ஸோ அப்படிங்கும்போது, நம்ம யுஎஸ் மார்க்கெட் என்னன்னா, ஒரு ஃப்ரெஷ் ஹைல இருக்கு. ஸோ இது S&P 500ம் ஃப்ரெஷ் ஹைல இருக்கு. நம்மளோட டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா நம்மளோட நாஸ்டாக்கும் ஆல் டைம் ஹை பக்கத்துல இருக்கு. ஸோ அப்போ யுஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான லீட்ல தான் இருக்கு. ஸோ ஏன் இதுக்கான காரணம்னா, ட்ரம்ப் வந்து நெறைய டாக்ஸ் இம்போசிஷன் குடுத்திருக்காரு. மத்த கண்ட்ரி மேல. ஸோ அவரோட எய்ம் என்னன்னா, யுஎஸ் மார்க்கெட்ட வந்து அதாவது யுஎஸோட எக்கானமிய மேல கொண்டு போகணும்னு சொல்லி தான். ஸோ இந்த ட்ரம்போட சில இதெல்லாம் வந்து யுஎஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கிறனால, மார்க்கெட் வந்து யுஎஸ் மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. அதே சமயம் இந்தியா பக்கம் பார்க்கும்போது, இந்தியால வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் நீங்க வந்து யுஎஸ் கூட்ஸ்க்கெல்லாம் அதிகமான டாக்ஸ் போடுறீங்க. அதனால கண்டிப்பா அடுத்த தடவ குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெஸ்லா உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெஸ்லா உள்ள வரதுக்கு பயங்கரமான டாக்ஸ் இந்தியா வந்து இம்போஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதனால தான் டெஸ்லா வந்து மும்பைல ஒரு ஆஃபீஸ் வாங்கி ஆஃபீஸ் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சும் கூட, அவங்க வந்து இது ஆஃபீஸ் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் லைக் 2 இயர்ஸ் ஆச்சு. அப்போ இதெல்லாம் நடந்துமே கூட டெஸ்லா வந்து உள்ள வராததுக்கு முக்கியமான காரணம் வந்து யுஎஸோட டாக்ஸ் இம்போசிஷன் தான். ஸோ இந்தியா வந்து யுஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ற கூட்ஸ்க்கெல்லாம் அதிகமான டாக்ஸ் இம்போசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பாருங்க ஆல் டைம் ஹைல இருந்து நம்மளோட நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு 12% கீழ இருக்கு. அதே மாரி நம்மளோட பேங்க் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ வந்து ஒரு 10% கீழ இருக்கு. ஆனா நம்ம கான்ட்ராடிக்டிங்கா யுஎஸ் மார்க்கெட் பார்த்தோம். இதுக்கு ஆப்போசிட்டா நான் பார்த்தோம்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒ ஈச் டே வந்து ஒரு ஆல் டைம் புதிய ஹைக்கு போயிட்டுருக்கு. அப்ப நம்ம இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகும்? இன்னைக்கு அதாவது 18ஆம் தேதி நமக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, நம்மளோட பிரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நமக்கு பார்க்கும்போது, மார்க்கெட் 2ம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாரி இருக்கு. ஸோ ஏன் நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 49,300ல இருக்கு. அங்கருந்து 49,500 ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 49,500ல தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,200ல அதோட காலோட ஆப்ஷன்ஸோட
ஆர்டர்ஸ் வந்து நெறையா இருக்கு. அதாவது 38,00,000 ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 காரணத்தினால மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு 100, 200 பாயிண்ட் மேல போய் க்ளோஸ் ஆகலாம். அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரெடிக்ஷன். ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து லாங் அஸ் வெல் அஸ் ஷார்ட் இந்த 2க்குமே நம்ம வந்து தயாரா இருக்கணும். அப்படின்னா, மார்க்கெட் இப்ப இருக்க பொசிஷன்ல இருந்து, இப்ப இருக்க மார்க்கெட்ல இருக்க பொசிஷன் வந்து அதாவது நம்ம பேங்க் நிஃப்டி வந்து 49,300. இந்த 49,300லேருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு பிரைஸ் டவுன் வந்து அப்படியே டவுன் வரும். 49,000ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, மார்க்கெட் வந்து மேல போகலாம். இந்த 49,000 அப்ப இந்த இடத்துல எப்பப்ப நீங்க ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் ஸ்டார்ட்டிங்லயே மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா, நீங்க இந்த 49,000 தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்போ இந்த 49,500 கிராஸ் பண்ணுதோ, அப்போ வந்து நீங்க ஒரு லாங் எடுக்கலாம். ஸோ லாங் எது வரைக்கும் நீங்க வந்து உங்களோட ப்ராஃபிட் டார்கெட் வைக்கலாம்னா, 50,000 வரைக்கும். அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து 49,500 கிராஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லாங் எடுக்கலாம். அப்படி இல்ல, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, 49,500லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, இங்கேருந்து ஒரு ஷார்ட் கால் எடுங்க. ஸோ ஷார்ட் பொசிஷன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 49,000 வரைக்கும் ப்ராஃபிட் வரும். இது 1. 2வது இங்கிருந்தே மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. சப்போஸ் மார்க்கெட் மேலேயே போகல. இங்கிருந்தே டவுன் ஆகுதுன்னா, நீங்க இங்க ஒரு ஷார்ட்டும், இந்த 49ல கண்டிப்பா ஒரு புல் பேக் எடுத்து, மார்க்கெட் வந்து 49,500க்கு போகும் பேங்க் நிஃப்டி. அப்போ நீங்க மேல வந்து இந்த இடத்துல. ஸோ இந்த 4 பிரைஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுல முக்கியமான பிரைஸஸ் வந்து 49,500ம், 49,000மும். ஸோ இந்த எந்த இடத்துல வந்தாலும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட பிரெடிக்ஷன். அதே இது நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, நிஃப்டி 50 பார்த்தோம்னா, நமக்கு பார்த்தோம்னா நிஃப்டி 50ல 2, 3 லெவல்ஸ் இருக்கு. அதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. நிஃப்டி 50 இப்ப இருக்கிறது வந்து ஒரு 29,966ல இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இது 23,000க்கும் போலாம். அதே சமயம் 22,900க்கும் கீழ வரலாம். ஸோ அப்ப இந்த 22,900 வந்து ரீசென்ட்டா வந்திருக்க ஒரு சப்போர்ட். அதாவது இந்த ஒரு 2, 3 டேஸ்ல வந்திருக்க சப்போர்ட் தான் இந்த 23,900. அப்படிங்கிறனால எப்பப்பலாம் மார்க்கெட் வந்து இந்த 23,000 தொடுதோ, அப்போ வந்து ஃபால் பேக் ஆகி 22,900க்கு வரும். திருப்பி மார்க்கெட் இங்கிருந்து ரீகெயின் ஆகும். அப்படி இல்லைன்னா டவுன்ஃபால் ஆச்சுனாலும் அதிகபட்சம் 22,800 போகும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகுதுன்னா, 22,900ல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஷார்ட் கால் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணி 22,800 வரைக்கும் போலாம். லாங் போகுமான்னு பார்த்தீங்கன்னா, லாங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா, நமக்கு வந்து ரொம்ப அதிகமா போகாது. அதிகபட்சம் போனா இந்த 23,000 கிராஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 23,050 இல்லன்னா 100 வரைக்கும் போகும். இத தாண்டி மார்க்கெட் போகாது. ஸோ, நீங்க அப்சைட் மூவ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பாயிண்ட்ஸ் மூவ்மென்ட் கிடைக்கலாம். டவுன் சைட் மூவ்மென்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மென்ட் கிடைக்கலாம். ஸோ, மார்க்கெட் மேல போறதா இருந்தா, நீங்க வந்து லாங் கால்ல எப்பயுமே மேக்ஸிமம் போனா நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு 23,150 வரைக்கும் தான் நமக்கு வந்து மார்க்கெட் மேல போகும். அப் சைட்ல. அதே இது வந்து நீங்க டவுன் போறீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா 22,800 வரைக்கும் போகும். அப்போ டவுன் சைடு வந்து நமக்கு ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. மேல போனா அதிகபட்சம் 150 பாயிண்ட் இல்லன்னா 100 பாயிண்ட்க்கான மூவ்மெண்ட் தான் இருக்கு. ஆனா மேல போறது வந்து ரெஸ்ட்ரிக்டட். காரணம் என்னன்னா, மார்க்கெட் யாருமே வாலடைலா இருக்குன்னு நம்பல. ஏன்னா நம்ம இந்தியா விக்ஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா, 15க்கு மேல இருக்கு. ஸோ எப்ப வந்து இந்தியா விக்ஸோட டேட்டா வந்து 15க்கு மேல இருக்கோ, அப்பவே மார்க்கெட் வந்து வாலடைலிட்டி ரொம்ப அதிகம். அப்படின்னா எல்லாரும் பேனிக்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் வந்து அக்ரெசிவான செல்லிங்கும், பையிங்கும் நடந்துட்டே இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்தியா விக்ஸ் வந்து 15க்கு கீழ வருதோ, இப்போ இந்த டுவர்ட்ஸ் இந்த 15லேருந்து எப்போ கீழ வந்து ஒரு 14 பக்கம் இருக்கோ, அப்பதான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் நல்லாயி மார்க்கெட்டோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். பட் நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கும்போது, நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, மார்க்கெட் வந்து மேல போச்சுன்னா நீங்க லாங் எடுக்கலாம். கீழ வந்தா நீங்க ஒரு ஷார்ட் எடுக்கலாம். ஸோ யூசுவலா நான் முன்னாடியே சொன்ன மாரி, இன்ட்ராடேல இருக்கிறவங்க எல்லாருமே லாங் பொசிஷனுக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனா அப்படி இருக்காதீங்க. ஷார்ட் எடுக்கிறதுக்கும் கத்துக்கோங்க. ஸோ லாங் பொசிஷன் மட்டும் இல்ல, ஷார்ட் பொசிஷனும் எடுக்கலாம். ஸோ பையிங் மட்டும் இல்ல, இந்த இடத்துலருந்து செல்லிங்கும் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். யுஎஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோஸுங்கிறனால, நம்ம வந்து பெருசா நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா வந்தா எடுங்க. ஒரு மேக்ஸிமம் 3 இல்லன்னா 4 ட்ரேட் எடுங்க. அத தவிர்த்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்து ஓவர் ட்ரேடிங் பண்ணி சார்ஜஸ்லயே உங்களோட பாதி ப்ராஃபிட் போயிரும். ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து டெய்லி
நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் சம்மந்தமான மத்த வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இல்ல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.